இந்த வீடியோ கேட்டு ஷாக் ஆயிடாதுங்க. ஓகேவா? இன்னைக்கு இது என்னது, இந்த படம் எப்படி இருக்கு? கிட்னி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பேஷண்ட்டுக்கு. கிட்னி டயாலிசிஸ்க்கு இன்னைக்கு ரெண்டு தான் முக்கியமான காரணம். ஒன்று சுகர், இன்னொன்று ப்ரெஷர். சுகர் ப்ரெஷர் தான் இன்னைக்கு கிட்னி டயாலிசிஸ்க்கு முக்கியமான காரணம். சரியா? நிறைய பேர் மாத்திரை இன்சுலின்லாம் ஒழுங்காக தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. மாத்திரை இன்சுலினும் ஒழுங்காக தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரத்த ரிப்போர்ட் எல்லாம் நார்மலாகவும் வச்சுருக்காங்க. ரத்த ரிப்போர்ட் எல்லாம் நார்மலாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா? நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? கிட்னி டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஏன் தெரியுமா? மாத்திரையும் ஒழுங்காக எடுத்துருக்கு, ரிப்போர்ட்டும் நார்மலாக இருக்குது. அப்புறம் இருந்தப்பறம் ஏன் டயாலிசிஸ் பண்ணுறாங்க? கிட்னி டயாலிசிஸ் நல்லா கேட்டுக்கிடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப 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 ஆபத்தானதுன்னு சொல்லுது. எழுதி வச்சுக்கிடுங்க பேப்பரில். உங்கள் ரிப்போர்ட்டு நார்மலாக இருந்துட்டு போட்டு யூஸ் கிடையாது. நீங்கள் மாத்திரை ஒழுங்காக போடுங்க, ஓகே. ஆனால் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணலைன்னா கிட்னி கண்டிப்பாக பாதிக்கும். இதை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழிதான், பெஸ்ட் வே அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது. ஹாரிசன் என்ன சொல்லு தெரியுமா? பேலன்ஸ்டு டயட்டு மட்டும்தான். தேவையில்லாமல் கிட்னி டயாலிசிஸ் பண்ணி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதுங்க. பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இதுதான் முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. இதுதான் முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. இந்த வீடியோ தான் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன். வீடியோ ஒரு கூட போட்டு கேளுங்க.